வணக்கம். நமது மீடியா செய்திகளுடன் நான் நிரோஷன். பாகிஸ்தான் இந்தியாவுடன் பல தடவைகள் பெரியதும் சிறியதுமாக போரில் ஈடுபட்டுள்ளது. ஆனால் ஒரு தடவை கூட ஜெயிக்க முடியவில்லை. அதனால் ஏதாவது ஒரு வெற்றியை காட்ட வேண்டும் என்ற வேகத்தில் கடந்த மே மாதம் நடந்த மோதலில் ஒரு புதிய வழியை முயற்சிக்க முயன்றது. அது இந்திய தலைநகர் டெல்லியை இலக்கு வைத்து தாக்குவது. அதாவது பாகிஸ்தானில் இருந்து நேரடியாக இந்திய தலைநகரை தாக்குவது. இந்தியாவின் அனைத்து வான் பாதுகாப்பு அடுக்களையும் கடந்து பாகிஸ்தானின் வான் தாக்குதல் இந்திய தலைநகரில் சேதத்தை ஏற்படுத்த முடிந்தால் அதை பெரிய வெற்றியாக காட்டிக் கொள்ளலாம். நினைப்போடு நின்றுவிடாது, அதை முயற்சித்தும் பார்த்தது. அதை இந்தியா எப்படி எதிர்கொண்டது? அதன் பின் மீண்டும் பாகிஸ்தான் அப்படி ஒரு முயற்சியில் ஈடுபட்டால் அதை எப்படி தடுப்பது என்பதற்கு இந்தியா என்ன ஏற்பாடுகளை செய்துள்ளது என்பதை இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம். இடையே ஒரு கிளைக்கதையும் உள்ளது. அமெரிக்கா இந்தியாவின் தேசிய பாதுகாப்பை எப்படி வர்த்தகமாக்க முயன்றது என்ற கிளைக்கதையும் இதில் உள்ளது. இதோ காணொளிக்குள் போகலாம். அதை பார்ப்பதற்கு முன் இந்திய ராணுவ மற்றும் ராஜதந்திர தகவல்களை மட்டும் எளிமையாக எடுத்து வரும் நமது மீடியா என்ற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தினால் நாம் தினமும் பதிவேற்றம் செய்யும் இந்திய பாதுகாப்புத்துறை தொடர்பான காணொளிகளை நீங்கள் தவறவிட மாட்டீர்கள். கடந்த மே மாதம் தெற்காசியாவின் பூகோள அரசியலில் ஒரு மறக்க முடியாத வடவை ஏற்படுத்திய மாதம். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே எல்லையில் வழக்கமான பீரங்கி சண்டைகள் நடந்து கொண்டிருந்த நேரம் அது. ஆனால் மே மாதம் 7ஆம் தேதி நள்ளிரவில் நடந்த ஒரு சம்பவம் புதுடில்லியின் அதிகார மையங்களை உறைய வைத்தது என்றுதான் சொல்ல வேண்டும். பாகிஸ்தானின் சர்கோதா விமானப்படை தளத்திற்கு அருகே உள்ள ஒரு ரகசிய ஏவு தளத்திலிருந்து சீறி பாய்ந்த ஒரு பொருள் இந்தியாவின் வான்பரப்பை நோக்கி வந்தது. ஆரம்பத்தில் இந்திய ரேடார்கள் இதை ஒரு ஆளில்லா விமானம் அல்லது உளவு விமானம் என்றுதான் கணித்தன. ஆனால் அந்த பொருளின் வேகம் மற்றும் அது பயணித்த வான் நகர்வு உயரம், அதாவது ட்ரஜெக்டரி, அது சாதாரண விமானம் அல்ல என்பதை அடுத்த சில வினாடிகளிலேயே உணர்த்தின. அது பாகிஸ்தானின் அதிநவீன ஃபட்டா 2 ரக ஏவுகணை. இது ஒரு வழிகாட்டப்பட்ட ராக்கெட் அமைப்பு. துல்லியமாக இலக்கை தாக்கும் வல்லமை கொண்டது. மிகப்பெரிய அதிர்ச்சி என்னவென்றால் அந்த ஏவுகணையின் டிஜிட்டல் வரைபடத்தில் குறிக்கப்பட்டிருந்த இலக்கு இந்தியாவின் ராணுவ முகாம்களோ அல்லது எல்லை பாதுகாப்பு அரண்களோ அல்ல. ஏவுகணையின் மூக்கில், அதாவது நோஸ்கானில் பொருத்தப்பட்டிருந்த GPS அடையாளப்படுத்தல் நேரடியாக சுட்டிக்காட்டிய இடம் இந்தியாவின் இதய பகுதியான தலைநகர் புதுடில்லி. குறிப்பாக நாடாளுமன்றம் மற்றும் பிரதமரின் இல்லம் அமைந்துள்ள லூட்ஜன்ஸ் டெல்லி. ஒரு அணு ஆயுத வல்லரசு நாட்டின் தலைநகரை நோக்கி மற்றும் ஒரு அணு ஆயுத நாடு ஏவுகணை வீசுவது என்பது ஒரு முழு அளவிலான போருக்கான அழைப்பு. பாகிஸ்தான் ஏன் இத்தகையதொரு தற்கொலை முடிவை எடுத்தது? ஒருவேளை இது இந்தியாவின் வான் பாதுகாப்பு அமைப்பை சோதித்து பார்ப்பதற்கான ஒரு முயற்சியாக கூட இருக்கலாம். ஹரியானா மாநிலத்தின் வான்பரப்பில் ஹிசார் மற்றும் சிர்சா நகரங்களுக்கு மேலே அந்த ஏவுகணை நுழைந்த போது இந்தியாவின் பாதுகாப்பு வியூகம் விழித்துக் கொண்டது. அதுவரை அமைதியாக இருந்த இந்தியாவின் வான் பாதுகாப்பு ரேடார்கள் அந்த ஏவுகணையை லாக் செய்தன. அடுத்த சில மைக்ரோ வினாடிகளில் தரையிலிருந்து பாய்ந்து இந்தியாவின் இடைமறைப்பு ஏவுகணை வானில் ஒரு நெருப்பு பந்தை உருவாக்கியது. பாகிஸ்தானின் ஃபத்தா 2 ஏவுகணை டெல்லியின் எல்லையை தொடுவதற்கு முன்பே வானிலேயே சுக்குநூறாக உடைக்கப்பட்டு சாம்பலானது. இந்த சம்பவம் ஒரு மாபெரும் பேரழிவை தடுத்தது உண்மைதான். ஆனால் இது இந்திய பாதுகாப்பு துறையில் ஒரு மிகப்பெரிய விவாதத்தை கிளப்பியது. இன்று ஒரு ஏவுகணை வந்தது, தடுத்தோம். நாளை 100 ஏவுகணைகள் ஒன்றாக வந்தால் அதை ஸ்வாம் அட்டாக் என்று சொல்வார்கள். நம்மிடம் இருக்கும் தற்போதைய பாதுகாப்பு போதுமா என்ற கேள்வி எழுந்தது. இந்த ஒற்றை கேள்விதான் இந்தியாவின் பாதுகாப்பு வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கு காரணமாக அமைந்தது. இந்த சம்பவத்திற்கு பிறகு டெல்லியின் பாதுகாப்பை உறுதி செய்ய ஒரு நிரந்தரமான, யாராலும் ஊடுருவ முடியாத ஒரு இரும்பு கவசம் தேவை என்று இந்திய அரசும் முடிவு செய்தது. உடனே அவர்களின் பார்வை சென்றது உலகின் வல்லரசு நாடான அமெரிக்காவின் பக்கம். அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனை பாதுகாப்பதற்காக பயன்படுத்தப்படும் நசாம்ஸ் 2 என்ற அமைப்பினை இந்தியா வாங்க விருப்பம் தெரிவித்தது. இது நார்வே மற்றும் அமெரிக்கா இணைந்து தயாரித்த ஒரு மிகச்சிறந்த வான் பாதுகாப்பு அமைப்பு. வெள்ளை மாளிகை சுற்றி 24 மணி நேரமும் பாதுகாப்பது இதுதான். பேச்சுவார்த்தைகள் தொடங்கின. ஆனால் மேஜைக்கு வந்த அமெரிக்க அதிகாரிகள் வைத்த நிபந்தனைகள் மற்றும் வெளிப்பட்டியல் இந்திய தரப்பை அதிர்ச்சி அடைய வைத்தது. அமெரிக்கா கேட்ட விலை சுமார் $1 பில்லியன் மேல். இது இந்திய மதிப்பில் சுமார் 8,000 கோடி ரூபாய். அதுவும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான ஏவுகணைகளுக்கு மட்டுமே. இது தவிர அமெரிக்கா விதித்த பயன்பாட்டு கட்டுப்பாடுகள், எண்ட் யூசர் மானிட்டரிங் அக்ரிமெண்ட் என்று சொல்வார்கள், இந்தியாவுக்கு கடும் அதிருப்தியை ஏற்படுத்தின. அதாவது இந்த அமைப்பை எங்கே நிறுத்த வேண்டும், எப்போது பயன்படுத்த வேண்டும் என்பதை அமெரிக்க அதிகாரிகள் வந்து அவ்வப்போது ஆய்வு செய்வார்களாம். இந்தியாவின் இறையாண்மையில் தலையிடும் இந்த நிபந்தனை ஏற்க புதுதில்லி மறுத்தது. மேலும் உக்ரைன் போரில் நசாம்ஸ் 2 அமைப்பின் செயல்பாடு பற்றிய தரவுகளை இந்தியா உன்னிப்பாக கவனித்தது. ரஷ்யாவின் அதிவேக ஏவுகணைகள் மற்றும் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளுக்கு முன்னால் நசாம்ஸ் 2 பலமுறை திணறியதை இந்திய நிபுணர்கள் சுட்டிக்காட்டினர். வாஷிங்டனுக்கு வேண்டுமானால் நசாம்ஸ் 2 போதுமானதாக இருக்கலாம். ஆனால் பாகிஸ்தான் மற்றும் சீனா ஆகிய 2 அணுவாயுத எதிரி அண்டை நாடுகளை கொண்ட இந்தியாவுக்கு
இதைவிட வேகமான, இதைவிட வலிமையான, இதைவிட சுதந்திரமான ஒரு அமைப்பு தேவை என்று இந்திய பாதுகாப்பு ஆலோசகர்கள் முடிவெடுத்தனர். அமெரிக்கா எதிர்பார்த்தது என்னவென்றால், பாகிஸ்தான் ஏவுகணை தாக்குதலால் பாய்ந்து போயிருக்கும் இந்தியா எவ்வளவு விலை கொடுத்தாலும் இந்த அமைப்பை வாங்கும் என்று. ஆனால் இந்தியா சொன்ன பதில் ஒற்றை வார்த்தையில் இருந்தது: நோ, இல்லை, வேண்டாம். இந்தியா அமெரிக்காவின் உதவியை நிராகரித்த அந்த தருணம் சர்வதேச ஆயுத சந்தையில் ஒரு முக்கிய திருப்பு முறை. எங்களுக்கு உங்கள் விலை உயர்ந்த தொழில்நுட்பம் தேவையில்லை. நாங்களே எங்கள் சொந்த தொழில்நுட்பத்தில் இதைவிட சிறந்த, செலவு குறைந்த ஒரு பாதுகாப்பு கவசத்தை உருவாக்குகிறோம் என்று இந்தியா சவால் விட்டது. அங்கிருந்து பிறந்துதான் ஒருங்கிணைந்த வான் பாதுகாப்பு ஆயுத அமைப்பு அல்லது IADWS. இது அமெரிக்காவின் ஈகோக்கு கொடுக்கப்பட்ட அடிமட்டமல்ல, இந்தியாவின் ஆத்ம நிர்பர் செல்ஃப் ரிலையன்ஸ் கொள்கையின் மிக துணிச்சலான வெளிப்பாடு. இந்தியாவின் இந்த IADWS திட்டம் சாதாரணமானது அல்ல. இது ஒரு பல் அடுக்கு பாதுகாப்பு வியூகம். ஒரு வெங்காயத்தின் தோலை போல பல அடுக்குகளாக பாதுகாப்பை அமைப்பதுதான் இதன் அடிப்படை. எதிரியின் ஏவுகணை முதல் அடுக்கை தாண்டினால் இரண்டாவது அடுக்கு தாக்கும், அதையும் தாண்டினால் மூன்றாவது அடுக்கு அளிக்கும். இப்படிப்பட்ட பல அடுக்குகளை தாண்டி டெல்லியை தொடுவது என்பது நடக்காத காரியம். இந்த அமைப்பின் முதல் மற்றும் மிக முக்கியமான கூறு QRSAM ஏவுகணை. இது DRDO மற்றும் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் BEL இணைந்து தயாரித்த ஆயுதம். இதன் பெயரை சொல்வது போல இதன் பலம் வேகம். இந்த ஏவுகணை ஒரு ட்ரக்கின் மீது பொருத்தப்பட்டிருக்கும். அதாவது இது ஓரிடத்தில் நிலையாக நிற்காது. எதிரிக்கு இதன் இருப்பிடம் தெரியாது. நகர்ந்து கொண்டே இருக்கும் வாகனத்தில் இருந்தபடியே இதை ஏவ முடியும். எதிரி ஏவுகணை ரேடாரில் சிக்கி 15 வினாடிகளுக்குள் QRSAM தானாகவே செயல்பட்டு அதை வானில் அழித்துவிடும். 30 கிலோமீட்டர் சுற்றளவில் எந்த ஒரு விமானமோ ஏவுகணையோ அனுமதியின்றி நுழைய முடியாது. அடுத்ததாக இரண்டாவது அடுக்கில் இருப்பது VS ஹாரட்ஸ். இது மிகவும் தாழ்வாக பறந்து வரும் ஆபத்துகளை சமாளிக்க வடிவமைக்கப்பட்டது. உதாரணமாக, எதிரிகள் ஹெலிகாப்டர்கள் மூலமாகவோ அல்லது தாழ்வாக பறக்கும் ட்ரோன்கள் மூலமாகவோ தாக்குதல் நடத்தலாம். மலை இடுக்குகளில் அல்லது கட்டடங்களுக்கு இடையே மறைந்து வரும் இத்தகைய இலக்குகளை VS ஹாரட்ஸ் அமைப்பில் உள்ள சிறிய தோளில் வைத்து இயக்கக்கூடிய ஏவுகணைகள் மேன்பேட்ஸ் துல்லியமாக தாக்கி அளிக்கும். இதில் பயன்படுத்தப்பட்டுள்ள இன்ஃப்ராட் ஹார்மிங் தொழில்நுட்பம் எதிரி விமானத்தின் என்ஜின் வெப்பத்தை தேடி சென்று தாக்கும் வல்லமை கொண்டது. ஆனால் இந்த IADWS திட்டத்தின் உண்மையான கேம் சேஞ்சர் என்று உலக பாதுகாப்பு வல்லுநர்களால் வர்ணிக்கப்படுவது மூன்றாவது ஆயுதம்தான். அது இயக்கப்பட்ட ஆற்றல் ஆயுதம். இதை DEW என்பார்கள். எளிமையாக சொன்னால் இது ஒரு அதிவேக லேசர் ஆயுதம். இது ஏன் முக்கியம்? இன்றைய நவீன போர்க்களத்தில் ட்ரோன்களின் ஆதிக்கம் அதிகரித்துள்ளது. ஆர்மீனியா அசர்பைஜான் போர், உக்ரைன் போர்க்களத்தில் நாம் பார்த்தது போல சில 1000 ரூபாய் மதிப்புள்ள சிறிய ட்ரோன்கள் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள டேங்களை அளிக்கின்றன. ஒரு ட்ரோனை அளிக்க 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஏவுகணைகளை பயன்படுத்துவது பொருளாதார ரீதியாக முட்டாள்தனம். இங்குதான் இந்தியாவின் லேசர் தொழில்நுட்பம் கை கொடுக்கிறது. இந்தியாவின் காலை திட்டத்தின் நீட்சியாக உருவாக்கப்பட்டுள்ள இந்த லேசர் ஆயுதங்கள் மின்சாரத்தை பயன்படுத்தி செயல்படுபவை. ஒரு முறை சுடுவதற்கு ஆகும் செலவு வெறும் சில ரூபாக்கள் மட்டுமே. ஒளியின் வேகத்தில் கதிர்கள் பாய்ந்து எதிரியின் ட்ரோன்கள், ஏவுகணைகள் மற்றும் போர் விமானங்களின் எலக்ட்ரானிக் சர்க்கியூட்களை இது பொசுக்கிவிடும் அல்லது அவற்றின் எரிபொருள் டேங்கை வெப்பமாக்கி வானிலையை வெடிக்க செய்யும். அமெரிக்கா கூட இன்னமும் முழுமையாக செயல்படுத்த தயங்கும் இந்த ஸ்டார் வார்ஸ் தொழில்நுட்பத்தை இந்தியா தனது தலைநகரின் பாதுகாப்பிற்காக துணிச்சலாக களமிறக்குகிறது. இதன் மூலம் ஒரே நேரத்தில் நூற்றுக்கணக்கான ஆளற்ற விமானங்கள் கூட்டமாக வந்தாலும் இந்த லேசர் கட்டைகள் கண்ணிமைக்கும் நேரத்தில் அவற்றை சாம்பலாக்கிவிடும். அடுத்த கட்டம் என்ன? அதை பார்ப்பதற்கு முன் நமது ராணுவ ஆய்வு புரிவதற்கு எளிமையாக உள்ளதா? விஷயம் உள்ளதா? அப்படி நீங்கள் நினைத்தால் நமது வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்துங்கள். பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. IADWS என்பது டெல்லியின் நெருக்கமான பாதுகாப்பிற்கு என்றால் நீண்ட தூர பாதுகாப்பிற்கு இந்தியாவின் கையில் எடுத்துள்ள ரகசிய திட்டம் ப்ராஜெக்ட் குஷா. இஸ்ரேலின் புகழ்பெற்ற அயன் டோம் அமைப்பை பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இந்தியாவின் ப்ராஜெக்ட் குஷா அதைவிட பல மடங்கு சக்தி வாய்ந்தது என்று DRDO விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். அது ஏனென்றால் இஸ்ரேலின் அயன் டோம் குறுகிய தூர ராக்கெட்களை மட்டுமே தடுக்கும். ஆனால் குஷா திட்டம் போர் விமானங்கள், குரூஸ் ஏவுகணைகள் மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் என அனைத்தையும் எதிர்கொள்ளும். இந்த திட்டத்தின் கீழ் இந்தியா 3 வகையான ஏவுகணைகளை உருவாக்குகிறது. 150 கிலோமீட்டர் தாக்கும் ஏவுகணை, 250 கிலோமீட்டர் தூரம் தாக்கும் ஏவுகணை, 350 கிலோமீட்டர் தூரம் தாக்கும் ஏவுகணை. இதன் அர்த்தம் என்னவென்றால், பாகிஸ்தானின் லாகூர் அல்லது இஸ்லாமாபாத் வான்பரப்பில் ஒரு போர் விமானம் எழும்போதே அதை டெல்லியில் இருந்தபடியே சுட்டு வீழ்த்த முடியும். எதிரி இந்தியாவின் எல்லைகளுக்கு அருகே கூட வர முடியாது. இந்த ஏவுகணைகளில் பயன்படுத்தப்படும் ஹிட் டு ஹில் தொழில்நுட்பம் மிகவும் நுட்பமானது. இது ஏவுகணை இலக்கின் அருகே சென்று வெடிக்காது. அது நேரடியாக இலக்கின் மீது மோதி பிசிக்கல் காலிஷன், அதாவது இயக்கல் ஆற்றலால் கைனடிக் எனர்ஜி அதை துகள்களாக மாற்றும். அணு ஆயுதங்களை சுமந்து வரும் ஏவுகணைகளை அழிக்க இதுவே மிகச்சிறந்த முறை. ஏனெனில் வானில் வெடித்தால் கதிரியக்கம் பரவும் ஆபத்து உண்டு. ஆனால் நேரடியாக மோதி அழிக்கும் போது அந்த ஆபத்து குறைகின்றது. இது ப்ராஜெக்ட் குஷா முழுமையாக செயல்பாட்டிற்கு வரும்போது இந்தியாவின் வான் பாதுகாப்பு திறன் உலகின் டாப் 5 நாடுகளில் பட்டியலில் இணைந்துவிடும். S-400 சிஸ்டத்திற்கு இணையாக செயல்படும் திறன் கொண்ட இந்த உள்நாட்டு தயாரிப்பு இந்தியாவின் பாதுகாப்பு துறையிலே ஒரு மைல்கல்.
இந்தியா உள்நாட்டு தயாரிப்புகளில் கவனம் செலுத்தினாலும் தனது பழைய மற்றும் நம்பிக்கைக்குரிய நண்பரான ரஷ்யாவையும் கைவிடவில்லை. உலகின் மிகச்சிறந்த வான் பாதுகாப்பு அமைப்பாக கருதப்படும் ரஷ்யாவின் S-400 இந்தியாவின் சுதர்ஷன் என்ற பெயரில் ஏற்கனவே சேவையில் உள்ளது. ஏற்கனவே 2 படைப்பிரிவுகள் செயல்பட தொடங்கிவிட்டன. மீதமுள்ள 3 பிரிவுகளும் விரைவில் இணைய உள்ளன. ஆனால் இந்தியாவின் பாதுகாப்பு ஏற்பாடு இதோடு அடங்கவில்லை. தற்போது புதுடில்லி மற்றும் மாஸ்கோ இடையே நடக்கும் பேச்சுவார்த்தைகள் இன்னமும் பெரிய ஒரு விஷயத்தை பற்றியது. அதுதான் S-500. இது விண்வெளியில் பறக்கும் செயற்கைக்கோள்களை கூட அழிக்கும் வல்லமை கொண்டது. ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை தடுக்கும் திறன் கொண்டது. சீனா தனது ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை வைத்து இந்தியாவை மிரட்ட நினைக்கும் வேளையில் இந்தியா S-500 அமைப்பை குறிவைப்பது மிக சரியான ராஜதந்திர நகர்வு. இந்தியா என்ன செய்கிறது என்று உற்று நோக்கினால் ஒருபுறம் சுவாரஸ்யமான கலப்பு வியூகம் புரியும். குறுகிய தூரத்திற்கு உள்நாட்டு IADWS லேசர் ஆயுதங்கள், நடுத்தர மற்றும் நீண்ட தூரத்திற்கு ப்ரொஜெக்ட் குஷா மற்றும் பராக் 8 ஏவுகணைகள், மிக நீண்ட தூரம் மற்றும் ஹைப்பர்சோனிக் பாதுகாப்பிற்கு ரஷ்யாவின் S-400 மற்றும் வருங்கால S-500. இப்படி உள்நாட்டு தொழில்நுட்பத்தையும் ரஷ்ய தொழில்நுட்பத்தையும் இஸ்ரேலிய ரேடார்களையும் ஒன்றிணைத்து ஒரு தனித்துவமான யாராலும் கணிக்க முடியாத ஒரு பாதுகாப்பு வலையை இந்தியா பின்னுகிறது. ஒருவேளை பாகிஸ்தான் அல்லது சீனா இந்தியாவின் உள்நாட்டு ஏவுகணைகளை ஏமாற்றும் வழியை கண்டுபிடித்தாலும் ரஷ்ய சிஸ்டம் அவர்களை அழித்துவிடும். ரஷ்ய சிஸ்டத்தை ஏமாற்ற நினைத்தால் இந்திய லேசர் அவர்களை எரித்துவிடும். எதிரிக்கு எந்த பக்கம் திரும்பினாலும் மரணம் நிச்சயம் என்ற நிலையை இந்தியா உருவாக்குகிறது. மே 2025 டெல்லியை நோக்கி வந்து அந்த ஃபதா-2 ஏவுகணை உண்மையில் இந்தியாவுக்கு செய்யப்பட்ட ஒரு மறைமுக உதவி என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த சம்பவம் இல்லாவிட்டால் இந்தியா இவ்வளவு விரைவாக தனது சொந்த IADWS அமைப்பை செயல்படுத்தி இருக்குமா என்பது சந்தேகமே. இந்த திட்டத்தின் வெற்றிக்கு மற்றும் ஒரு முக்கிய காரணம் பொருளாதாரம். அமெரிக்கா கேட்ட $1 பில்லியன் இந்தியா மிச்சப்படுத்தி உள்ளது. அந்த பணம் இப்போது இந்திய பாதுகாப்புத்துறை நிறுவனங்களான DRDO, பாரத் டைனமிக்ஸ் மற்றும் டாடா L&T போன்ற தனியார் நிறுவனங்களுக்கு செல்கின்றது. இது இந்தியாவில் ஆயிரக்கணக்கான வேலைவாய்ப்புகளை உருவாக்குவது மட்டுமல்லாமல் வருங்காலத்தில் இந்தியா இந்த அமைப்புகளை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யவும் வழிவகுக்கும். ஏற்கனவே பிலிப்பீன்ஸ், ஆர்மீனியா ஆகிய நாடுகள் இந்தியாவின் ஆகாஷ் ஏவுகணை அமைப்புகளை வாங்கியுள்ளன. விரைவில் IADWS அமைப்பு உலக சந்தையில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு போட்டியாக மாறக்கூடும். புவிசார் அரசியலில் இது பாகிஸ்தானுக்கு விடப்பட்ட ஒரு தெளிவான செய்தி. உங்கள் அணு ஆயுத மிரட்டல் இனி இந்தியாவிடம் எடுபடாது. பாகிஸ்தான் தனது பாதுகாப்பு திட்டமிடலை முழுக்க அணு ஆயுதங்களை மையப்படுத்திய வைத்திருக்கிறது. இந்தியா தாக்கினால் நாங்கள் அணு ஆயுதத்தை பயன்படுத்துவோம் என்பதே அவர்களின் நிரந்தர அச்சுறுத்தல். ஆனால் இந்தியாவிடம் அணு ஆயுத ஏவுகணைகளை வானிலையை அளிக்கும் திறன் வந்துவிட்டால் பாகிஸ்தான் அந்த அணு ஆயுத சீட்டு செல்லாத காசு ஆகிவிடும். இது பாகிஸ்தான் ராணுவத்தின் மன வலிமையினை அடியோடு உடைக்கும் விஷயம். அதே போல் சீனாவுக்கும் இது ஒரு பாடம். இமயமலை எல்லையில் சீனா அத்துமீறினால் இந்தியா வரும் தற்காப்பு போரை மட்டும் நடத்தாது. இந்தியாவின் வான் பாதுகாப்பு அமைப்பு மிகவும் வலுவாக இருப்பதால் இந்திய விமானப்படை தனது முழு கவனத்தையும் தாக்குதலில் செலுத்த முடியும். என் வீடு பாதுகாப்பாக இருக்கிறது, இனி நான் உன் வீட்டுக்கு வந்து சண்டையிடுவேன் என்ற தைரியத்தை IADWS இந்திய விமானிகளுக்கு வழங்கியுள்ளது. இனி டெல்லியின் வான்பரப்பு பழையது போல் இல்லை. ஒரு ட்ரோன் அல்லது ஒரு ஒலியின் வேகத்தில் வரும் ஏவுகணை என எது நுழைந்தாலும் அதை கண்காணிக்க ஆயிரக்கணக்கான சென்சார் கண்கள் விழித்திருக்கின்றன. அதை அழிக்க லேசர் கற்றைகளும் ஏவுகணைகளும் தயார் நிலையில் உள்ளன. அமெரிக்காவின் நசாம்ஸ் வேண்டாம் என்று இந்தியா சொன்ன போது பல மேற்கத்திய ஊடகங்கள் இந்தியாவை விமர்சித்தன. இந்தியா தனது பாதுகாப்பை பணையம் வைக்கிறது என்று எழுதின. ஆனால் இன்று IADWS என்ற பிரம்மாண்டத்தை பார்க்கும் போது இந்தியாவின் முடிவு எவ்வளவு தீர்க்க தரிசனமானது என்பது புரிகின்றது. இந்தியா ஒரு வாடிக்கையாளராக இருப்பதை விட ஒரு உற்பத்தியாளராகவே இருக்கவே விரும்புகிறது. 2025 மே மாதம் ஹரியானாவில் கேட்ட அந்த வெடிச்சத்தம் பாகிஸ்தான் ஏவுகணை அழிந்த சத்தம் மட்டுமல்ல, அது இந்தியாவின் பாதுகாப்பில் இருந்து கடைசி ஓட்டையும் அடைக்கப்பட்டதற்கான சத்தம். இனி டெல்லியை தொட்டு பார்ப்பது என்பது எரியும் நெருப்பில் கைவிடுவதற்கு சமம். புதிய இந்தியா தனது பாதுகாப்பிற்காக யாரையும் நம்பியிருக்காது. அது தனது சொந்த காலில் சொந்த தொழில்நுட்பத்தில் தன்னை பாதுகாக்கும். நீங்கள் போவதற்கு முன் நமது ராணுவ ஆய்வு புரிவதற்கு எளிமையாக உள்ளதா, விஷயம் உள்ளதா? அப்படி நீங்கள் நினைத்தால் நமது மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தினால் நாம் தினமும் பதிவேற்றம் செய்யும் இந்திய காணொளிகளை நீங்கள் தவறவிட மாட்டீர்கள். பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க.